ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இஞ்சி பூண்டு ஊறுகாய். இஞ்சி வந்து ஒரு 150 கிராம்ஸ் வந்துட்டு இஞ்சி வந்து தோல் சீவி அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு வந்து ரெண்டு ரெண்டு முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். 12லேருந்து 13 காஞ்ச மிளகாய், புளி கொஞ்சம், வெல்லம், இது வந்து கடுகு, வெந்தயம், இதை வந்து வறுத்துட்டு லாஸ்ட்டில் சேர்க்கணும். இது வந்து தேவையான நல்லெண்ணெய், உப்பு, இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி இஞ்சி பூண்டு ஊறுகாய் செய்கிறது நம்ம பார்ப்போம். கடுகும் வெந்தயத்தையும் நம்ம வந்து வறுத்துக்கணும். பாருங்க, நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஆறின பிறகு தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் வந்து வானலில் வந்து ஒரு கரண்டி எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவை வறுத்துக்கணும். நம்மளுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா நம்ம இன்னும் கவலைப்பட வேண்டாம். அதில் லாஸ்ட்டில் பிளெயின் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு காரம் பத்தலைன்னா. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இது ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். நம்ம எப்படியும் வந்து நம்ம லாஸ்ட்டில் வதக்க போகிறோம் திருப்பி அரைச்சிட்டு. ஸோ அதனால் நம்மளுக்கு போதும் இது வதங்கும். அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு நல்லா வதக்கும். இப்போ பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி ஒரு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். பாருங்க, நல்லா வதங்குது. ஒரு 5 மினிட்ஸ் வதக்கினாலே போதும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு வதங்கிடுச்சு. நம்ம வந்து ஆறின பிறகு தான் வந்து அரைக்கணும், சூட்டோடு அரைக்கக்கூடாது. மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஆறின பிறகு கொஞ்சம் அரைக்கணும். ஆற விட்டு நம்ம அரைக்கும் போதே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு வெல்லம், புளி சேர்த்து தான் அரைப்போம். இப்போ சப்போஸ் வந்து அந்த டேஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தாலோ இல்லை இனிப்பு ஜாஸ்தியாக இருந்தாலோ புளியோ இல்லை வெல்லமோ நம்ம கூட குறைய ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைக்கும் போது புளி கொஞ்சம் போட்டுக்குவோம், வெல்லம் எடுத்து வச்ச வெல்லம் போட்டுக்கிறோம். இனிப்பு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா புளி ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து புளி ஜாஸ்தியாக இருந்தால் வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆற வச்சு தான் கண்டிப்பாக அரைக்கணும், அதை மறந்துடாது. உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணி அரைக்கலாம், அப்போ நம்மளுக்கு டேஸ்ட் கரெக்டாக தெரியும். ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், அப்போ தான் ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்மூத் பேஸ்ட் கிடைச்சிடுச்சு. கடுகும் வெந்தயமும் நம்ம வந்து வறுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கணும் இது மாதிரி பவுடரா. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, வானல் வச்சு எண்ணெய் சூடு பண்ணிட்டேன். இப்போ வந்து கடுகும் வெந்தயமும் கொஞ்சோண்டு சும்மா தாளிப்பு மட்டும் போட்டுக்கலாம். பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு
மிளகாய், புளி, இஞ்சி பூண்டு, மிளகாய், புளி, வெல்லம் எல்லாத்தையும் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கிட்டோம். அந்த அரைச்சி வச்ச விழுதை வந்துட்டு இந்த எண்ணெய் தாளிக்கிறதுல கொட்டி கொஞ்சம் வதக்கணும். ஏற்கனவே நம்ம ஃபுல்லாலாம் வதக்கல இல்லையா, அதனால திருப்பி கொஞ்சம் வதக்கணும். ஊறுகாய்ன்றதுனால கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா நம்ம வேறு எதுவும் ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் போடாதனால நம்ம கொஞ்சம் எண்ணெய் போட்டோம்னா ஊறுகாய் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. எத்தனை நாள் வேணால் வச்சு சாப்பிடலாம். பாருங்க, ஒரு 3-4 மினிட்ஸ் தான் ஆயிருக்கும். நல்லா ஊறுகாய் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. உப்பு வந்து நான் அரைக்கும் போது 1 ஸ்பூன் போட்டேன். தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம்னு விட்டுருங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஓரளவுக்கு நல்லா வந்துடுச்சு ஊறுகாய். இதை நீங்கள் பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது. நீங்கள் முக்கியமாக குழந்தைங்க பெரியவங்க சாப்பிடலாம். பசிக்கு ரொம்ப செரிமானத்துக்கும் பசிக்கும் ரொம்ப நல்லது. இஞ்சி பூண்டு ஊறுகாய் கண்டிப்பாக சாப்பிடணும். கண்டிப்பாக தயிர் சாதத்துக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கூட சாப்பிடலாம். 1 ஸ்பூன் எடுத்து இந்த கடுகும் வெந்தயமும் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஊறுகாய் ரெடி. ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே, இங்கே பாருங்கள், சுவையான இஞ்சி பூண்டு ஊறுகாய் ரெடி. சப்போஸ் உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்க பிளெயின் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிளெயின் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக தான் அரைக்கணும். இல்லைன்னா ஊறுகாய் திப்பி திப்பியாக வரும். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க. ஓகே, தேங்க்யூ.